ராஜா. ஆமா இவர்தான் நரேந்திர மோடியா? ஒரு நாட்டு அரசாட்சி செய்த அவர் ஒரு நாட்டை சேர தமிழ்நாட்டு ஆந்திரா கர்நாடகா பிரதமர் அவரு. எனக்கென்று ஒரு நாடு சரியா அது ஒண்ணு சேரணும் பாரு. அப்படி ஒரு நாட்டார சாத்து செய்யக்கூடிய ராவணன் ஒரு ராஜா இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையில் வந்திருக்கிறேன். மக்களால் கூடிய மக்கள் சபை, தேவரால் கூடிய தேவர் சபை, ராஜாக்கள் கூடிய ராஜசபை. இந்த ராஜசபை முன்னாக வந்திருக்கிற அடியேன் நான் யார், என்னுடைய விளக்கம் என்ன, என்னுடைய நாடு என்ன, என்னுடைய நகரம் என்ன, என்னுடைய பேர் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும், சொல்லாவிட்டால் உமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய விளக்கத்தை நான் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீ கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். நாடு நகரம் இளங்குது. ஆமா ஏண்டாயிரா எது கேட்டாலும் எதுக்குடா ஆயிர நீ என்ன பிரச்சனை? நான் கேட்சியா எப்பா கோயிலிருந்து எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எங்க வீட்டுக்காரனை கேட்ட அவன் நிறைவேற்றாது போட்டான் போயிட்டான். எங்க அப்பனை கேட்ட அவன் நிறைவேற்றல. உங்க அப்பா என் வயசுல போன அவன் நிறைவேற்றல. என் ஆசை நிறைவேற்ற போச்சு. ஏண்டா வயசானவனுக்கு ஒரு ஆசை அதை நிறைவேற்றுதான் நம்ம மேல. நான் சொன்னேன் ஐயா நீ செத்துட்டக்கா கூத்து வர்றதோ கர்மத்துக்கு சோறு போறதோ இதான் என் ஆசை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு. இந்த ஆசை தானே நான் நிறைவேற்றணும் ஆயா கிட்ட சொன்னேன். உன் ஆசை என்ன சொல்ல ஏன்னு கேட்டேன். ஆயா கேட்சியா குழந்தையில இருந்து அரப்பில கட்டணும் ஆசை. அரபில இந்த அரமணி பிள்ளை அத சின்ன வயசுல 5 வயசு குழந்தைக்கு அரணாப்பிள்ள கட்டுவாங்க. அந்த அரணாப்பிள்ள கட்டணும்னு ஆசையாப்பா. அப்ப வசதி இல்லாத கட்ட முடியல. ஆமா நல்லா வேலை செய்யறோம் நீ கட்டுச்சு. ஐயா நான் தங்கத்துல கட்டுற நேரம் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு நேரம் கணமா சத்திரம் போனேன். எதுக்கு? அரபில வாங்கறதுக்கு. ஓ தங்கத்துல கட்டணும். அரபில கட்டுற நேரம் சத்திரம் போனேன். எவ்வளவு கேட்ட 8 லட்சம் ரூபாய். தங்க வேலை அதிகமாயி போச்சு. 8 லட்சம் நம்ம கிட்ட இல்ல. சரி வெளியில கட்டணும். வெளியில கேட்டாக்கா 4 லட்சம் ரூபாய். ஆமா 4 லட்சம் ரூபாய் துட்டு இல்ல. என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தது. நேரம் போனேன். ஏய் லலி என்ன பேசுறீங்க நீயா? எம்எல்ஏ சீட்டு கட்சிங்கிறா நீயே ஒழுங்கா போட மாட்டேங்க. வயசானவங்க எப்படி இருந்தா நடக்குது? வயசானவங்க கரெக்டா வேணும். சரி ஐயா நான் தங்கத்துல கட்டணும் போன தங்க வேலை 8 லட்சம் ரூபாய்ங்கிறான். ஆயி போச்சு. வெளியில கட்டினா 4 லட்சம். ஆமா நேரம் என்கிட்ட ஒரு துட்டு எடுத்துருமானா கைலாங்கடி போனேன். அந்த கைலாங்கடி போனேன். மம்டியை கொண்டு வாங்கினேன். சரி இப்பா 2 வயசு 3 வயசு 14 அவளை சைஸ் கட்டுறாங்க. 75 வயசு கை நல்லா புரியல போதா? சரி ஆட்டம் மம்டியை கொண்டு வாங்கினா ஆச்சரிய கிட்ட கொடுத்தா ஸ்கூல் வேலை செய்யுது. என்ன வேலை? பியூன் வேலை. ஸ்கூல்ல பாருங்க தண்ணி குச்சா போது டைம் பெல் அடிக்கணும் வேலை. ஓ டைமா பெல் அடிக்கணும். பெல் அடிக்கணும். ஸ்கூல் பின்னாடி கூப்பிட்டா அரபில கட்டு கம்மன் வந்துட்டு நானு என்ன பஞ்சு தண்ணி குடிச்சு ஸ்கூலுக்கு போயிடுச்சு. டைம் பெல் அடிக்கலவா? ஆமா நேரம் போய் போச்சு. பெல்லு மேல இருக்குது கையில இருங்குது. எட்டுது என் மாயாவுக்கு பெல் எட்டல மாயா ஒரு கூடு வயசாகி போனா அப்படி ஆகி போறாங்க. குச்சடா எட்டுது பெல் எட்டல. அப்பதான் என் மாயாவுக்கு ஒரு ஆசை நினைச்சு என்ன ஆசை? நம்ம அந்த பெல் அடிக்கணும். நம்ம பேர் இந்த மரம் கட்டுக்கிட்டு பாத்துருப்படா சின்ன பசங்க இல்ல ஓடணும் பாடி தொகுறோம். ஒரு ஆயாக்கு இப்பேற்பட்ட வேலை செஞ்சுக்கிற பரவாயில்ல. 100 பேர் சிரிச்சு ஒரே வேலை சிரிச்சு கட்டியக்காரனா கூட பலே கெட்டியக்காரணி வா விட்டு சிரிச்சா சரி ஊரு நீயே சொல்றா. அவரு பேசி துட்டு கூட போடுறாங்கடா. உன வாய் வாய் பாமா அப்படியே நுரிங்க போயிடுறா. சோறு போட்டு வயிறு நிறைய இருந்துச்சு. பிரெட் சோறு வயிறு நிறைய சாப்பிட்டேன். சரி எப்படியோ உங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன். நல்ல பேர் தானே. அதனாலதான் நிறைய இதுமே வர யா
இப்ப நாயா போட்டோம் ஆ உனக்கு கூட ஒரு ஆர்பில் வாங்கி கட்டுறேன். ஏய் ஆம்பளைக்கு எதுக்குடா செய்வாங்க அது வேற கம்ப்ளீட் இதுல பெல்ட் எல்லாம் கட்டுக்கிறா. ஏய் சரியா? அப்படி என்னுடைய விளக்கத்தை நான் சொல்ல வேண்டாம். நான் எந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறேன், என் மனைவி யார், எனக்கு பிறந்த குழந்தை யார், பிரியாணி தூண்டாங்க சும்மா ஏய் செய் துணி நான் கட்டுறான்றேன். செய் துணி எதுக்கு ட்ரெயின் எவ்வளவு வேகத்துல வருது, ட்ரெயின்னால வேகமா வருது, எவ்வளவு பாய்ச்சி வருது. ஆமா அப்படி கொடியா இந்த செய் கொடி காட்டின என்ன பண்ண நின்று போகுது, ட்ரெயின் நிக்குது, ஓர ட்ரெயின் நிக்குது, வேற ட்ரெயின் நிக்குது, பேஜ் நிக்காது. அது அடி நல்ல ஆலோசனை தானே இதா. அதான் கட்டலான்னு பாத்துங்க. ஓ சேஃப்டி நீ காசு வாங்கடி. சரி சரி இருந்தாலும் இருக்கட்டும், கட்டியக்காரனா கூட கெட்டியக்காரனா இருக்கிறேன். சரி என்னுடைய விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் அல்லவா? புறப்பட்டு போகலாம். மன்னன் என்னுடைய பேரு உத்தமுல்ல காலதத்தன். என் நாடு என்ன, என் மனைவி யார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியலையா? அப்படி நான் வெள்ளகிரி கோட்டையாலோ